மக்களே, தோனிக்கு இவ்வளவு பொறாம இருக்கக்கூடாது. நாம தான் தோனிய நம்ம தல தோனி நம்ம சிஎஸ்கேவுக்காக 5 டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியாவுக்காக 3 ஐசிசி கப் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியாவை காப்பாத்துனதே அவர் தான். நம்ம இந்தியால அதிகமா வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு கொடுத்ததும் அவர் தான். தோனி தான் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருந்த மக்களே. ஆனா தோனிக்கு பயங்கர பொறாம ஒண்ணு இருக்குதுங்க. இப்போ பிரஸ் மீட்ல வந்து தோனி நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப் 2025 ஜெயிச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க மக்களே. அதுக்கு தோனி டென்ஷன் ஆகி போயிடுறா ஏதாவது திட்டிர போறேன் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு மக்களே. உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியால எத்தனை பேரு இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருச்சுப்பா, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருச்சுப்பா, ரோஹித் ஜெயிக்க வச்சுட்டாருப்பா அப்படின்னு நம்ம இந்தியால மட்டும் இல்ல மக்களே, பாகிஸ்தான்ல, ஆஸ்திரேலியால, தென்னாப்பிரிக்கால, இங்கிலாந்துல எல்லாருமே நம்ம இந்தியாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ஆனா தோனி இப்ப வந்து போயிடுறா திட்டிட போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு வன்மை இருக்கும், எவ்வளவு பொறாம இருக்கும், நீங்களே நினைச்சு பாருங்க மக்களே. அது மட்டும் இல்லைங்க, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருந்தனாலதான் தோனி 3 கப் தோனி 3 கப் அடிச்சாரு. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இல்லைன்னு வச்சுங்களேன், தோனி 3 கப்ல ஜெயிச்சிருக்கவே முடியாது மக்களே. அது மட்டும் இல்ல, தோனி இல்லாம விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் 4 கப் நம்ம இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தோனி விட விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு மேல, தோனி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மக்களே. சத்தியமா சொல்றேன், தோனிக்கு ஏன் இவ்வளவு வன்மனை எனக்கு புரியவே இல்லை. எனக்குலாம் ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம யுவராஜ் சிங்கோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தோனினாலதான் யுவராஜ் சிங்கோட வாழ்க்கையே போச்சு, தோனினாலதான் கிரிக்கெட் என் பையனோட கிரிக்கெட் வாழ்க்கையே போச்சு, அவன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், தோனி எப்ப வந்தானோ அப்பையில இருந்து இந்த யுவராஜ் சிங்கோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தோனியை பத்தி தப்பா பேசுனதுலாம் இப்ப மக்கள், ஆமா யுவராஜ் சிங் அப்பா நீங்க அப்பவே சொன்னீங்க தோனியை பத்தி, நாங்க புரிஞ்சுக்கல, தோனி நல்லவரு வல்லவரு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சவரு, எங்க இந்தியாவை காப்பாத்த வந்தவரு, எங்க சிஎஸ்கே தூக்கி நிறுத்த வந்தவரு அப்படின்னு நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுட்டப்பா, இப்பதான் தோனியோட ஒரிஜினல் கேரக்டரே எங்களுக்கு தெரியுது, ஏன் தோனி இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு வராங்க தோனி கிட்ட. ஆனா தோனியோட ரசிகர்கள் தோனிக்கு முட்டு கொடுக்குறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு தோனி பத்தி ஏதாவது தெரியுமா, தோனி இருந்ததுனாலதான் ரோஹித் சர்மா வந்து ஓபன்ல இறக்கி விட்டாரு, தோனி இருந்ததுனாலதான் விராட் கோலியை கேப்டன் ஆக்குனாரு, தோனி இருந்ததுனாலதான் விராட் கோலியும் கேப்டன் ஆக்கி விட்டாரு, இப்ப ஏன்டா தோனி பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே தோனிக்கு முட்டு கொடுக்குறாங்க மக்களே. அது மட்டும் இல்லைங்க, தோனி வந்து இப்ப சிஎஸ்கே கிரவுண்ட்ல இல்லைங்க, அவங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஃபிளைட்ல எங்க தோனியோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிட்டாரு மக்களே. 10 நாள்ல நம்ம ஐபிஎல் கப் இருக்குது, சிஎஸ்கே இந்த டைமாவது கப்பை ஜெயிக்கணும் அப்படின்னு நாம எல்லாமே தவறுந்துட்டு வரோம். ஆனா தோனிக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்ப கேக்குது. இது நம்ம என்னன்னு சொல்றது, அஸ்வின் ஜடேஜா, அது ஜடேஜாலாம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா வீட்டுக்கு கூட போல மக்களே, நம்ம கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஜடேஜாலாம் நம்ம சிஎஸ்கேவுக்கு விசுவாசமா இருக்கிறாரு. ஆனா தோனி 10 நாள் ஐபிஎல் மேட்ச் வச்சுட்டு எதுக்கு மக்களே கல்யாணத்துக்கு போறாருன்னு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்ல மக்களே, தோனி நம்மளுக்காக சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு, அதை நான் அவர் குறையே சொல்ல முடியாது. ஆனா சில விஷயங்கள் நல்லவர் தான். தோனி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு 40 வயசு ஆச்சா தோனிக்கு, அவனால அந்த வெயிட் பேட்டை தூக்கி அடிக்க முடியல. தோனியோட பேட் வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 கிலோவாவது இருக்கும் சரிங்களா. அதனால 40 வயசு ஆயிடுச்சு தோனிக்கு, ரொம்ப வயசாயிடுச்சு பாவம். அதனால அந்த முதுகுல வந்து அவருக்கு வந்து இந்த தோள்பட்டை இருக்குதுல, அங்க பயங்கரமான பெயின், அவ்வளவு பெரிய பேட்டை தூக்கி அடிக்க முடியாது. அதனால பேட் வெயிட் வந்து 1 கிலோ கம்மி பண்ணியிருக்காரு மக்களே. அதனால தோனி வந்து அடிச்ச ஷாட்லாம் இனிமேல் ஸ்ட்ராங்காலாம் போகாது, 6 எல்லாம் பெருசா போறதுக்கு சான்ஸே கிடையாது, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஏன்னா தோனி ஒன்று பண்ணலாம், நல்லா ஓங்கி அடிக்கலாம், ஓங்கி அடிச்சா வேணா 6 போறதுக்கு சான்ஸ் இருக்கு மக்களே. அது இல்லாம தோனி எப்பவும் போல 7வது இல்லை 8வது பிளேஸ்ல தான் இறங்குவாரு. தோனி இந்த டைமாவது நம்மளுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுப்பாரா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு குழப்பமாவே தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஸ்ரீதரன் ஒருத்தர் புது கோச்சை போட்டிருக்காங்க மக்களே. அவர்லாம் வேற லெவல்ல பிளேயரு, வேற லெவல் கோச் மக்களே, அதிரடி பேட்ஸ்மேனு. அது மட்டும் இல்ல, ஸ்பின்னு பயங்கரமா போடுவாரு. நம்ம டீம்ல தான் ஆளுங்க இருக்கானுங்களா, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் இவன் ஜடேஜா, அஸ்வின், அப்புறமேட்டு ஆப்கானிஸ்தான் பிளேயரு, அவங்களாம் இருக்காங்க சரிங்களா. அவங்களுக்குலாம் கோச்சிங் பண்றதுக்கு தான் நம்ம புதுசா ஒருத்தரை இறக்கி இருக்கிறோம், ஸ்ரீதரன். அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம சிஎஸ்கே இந்த டைம் கப்பு ஜெயிக்குது அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க மக்களே. கண்டிப்பா இந்த டைம் சிஎஸ்கேவை கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே சார்பா நான் கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன்.